ஓம் நமோ நாராயணாய. இன்றைக்கி நாம் இந்த பதிவில் பார்க்க போகிற 4000 திவ்ய பிரபந்த பாசுரங்கள் என்ன அப்படின்னா, பெரியாழ்வார் திருமொழி 3ஆம் பத்து, முதல் திருமொழி தன்னேராயிரம். அன்னை கண்ணனுக்கு இன்னமுதன்றி அம்மம் தாரேன் எனல். அதாவது இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கண்ணன் அன்பினாலே பலதரம் அம்மம் உண்ண அழைத்தும் அம்மம் ஊட்டியும் வரும் யசோதை பிராட்டி அந்த கண்ணனுடைய இளமை பருவத்தையும் அந்த பருவத்தில் செய்ய முடியாத அற்புத செயல்களை செய்யும் திறத்தையும் கண்டு அவனை தன்னுடைய பிள்ளை என்னும் எண்ணம் தவிர்த்து சர்வேஸ்வரனே இப்படி அவதரித்திருக்கிறான் என்று அவங்க எப்படி நினச்சாங்களோ அதே மாதிரி பெரியாழ்வார் தாமும் அந்த யசோதை அம்மா எப்படி கண்ணனை சர்வேஸ்வரனாக பாவச்சாங்க அப்படி பேசி மகிழ்ந்தாங்களோ அதே மாதிரி இவரும் இந்த திருமொழியில் பேசி மகிழ்கிறாரு. சரிங்களா? அந்த திருமொழியில் இருக்கக்கூடிய பாசுரங்கள் 223லிருந்து 233 பாசுரங்கள் இந்த 3ஆம் பத்து முதல் திருமொழியில் இருக்குங்க. இப்போ இந்த பாசுரங்களை நம்ம பார்ப்போம். 223. தன்னேர் 1000 பிள்ளைகளோடு தளர்நடை இட்டு வருவான் பொன் ஏய் நெய்யொடு பால் அமுது உண்டு ஒரு புல்லுவன் பொய்யே தவழும் மின்னேர் நுண்ணிடை வஞ்ச மகள் கொங்கை துஞ்ச வாய் வைத்த பிரானே அன்னே உன்னை அறிந்து கொண்டேன் உனக்கு அஞ்சுவன் அம்மம் தரவே. பாசுரம் 224. பொன்போல் மஞ்சனம் ஆட்டி அமுது ஊட்டி போனேன் வருமளவு இப்பால் வன் பாரச் சகடம் இரச்சாடி வடக்கில் அகம் புக்கு இருந்து மின்போல் நின்னிடையால் ஒரு கன்னியை வேற்று உருவம் செய்து வைத்த அன்பா உன்னை அறிந்து கொண்டேன் உனக்கு அஞ்சுவன் அம்மம் தரவே. பாசுரம் 225. கும்மாயத்தொடு வெண்ணெய் விழுங்கி குடத்தயிர் சாய்த்து பருகி பொய் மாய மருது ஆன அசுரரை பொன்று வித்து இன்று நீ வந்தாய் இம்மாயம் வல்ல பிள்ளை நம்பி உன்னை என் மகனே என்பர் நின்றார் அம்மா உன்னை அறிந்து கொண்டேன் உனக்கு அஞ்சுவன் அம்மம் தரவே. பாசுரம் 226. மையார் கண் மட ஆய்ச்சியர் மக்களை மையன்மை செய்து அவர் பின் போய் கொய்யார் பூந்துகில் பற்றி தனி நின்று குற்றம் பலபல செய்தாய் பொய்யா உன்னை புறம் பல பேசுவ புத்தகத்துக்கு உலக்கேட்டேன் ஐயா உன்னை அறிந்து கொண்டேன் உனக்கு அஞ்சுவன் அம்மம் தரவே. பாசுரம் 227. முப்போதும் கடைந்து ஈண்டிய வெண்ணெயினோடு தயிரும் விழுங்கி கப்பால் ஆயர்கள் காவில் கொணர்ந்த களத்தொடு சாய்த்து பருகி மெய்ப்பால் உண்டு அழு பிள்ளைகள் போல நீ விம்மி விம்மி அழுகின்ற அப்பா உன்னை அறிந்து கொண்டேன் உனக்கு அஞ்சுவன் அம்மம் தரவே. பாசுரம் 228. கரும்பார் நீள்வயல் காய் கதிர் செந்நெல்லை கற்றா நிறை மண்டி தின்ன விரும்பா கன்று ஒன்று கொண்டு விலங்கனி வீழ எரிந்த பிரானே சுரும்பார் மென்குழல் கன்னி ஒருத்திக்கு சூழ் வளை வைத்து திரியும் அரம்பா உன்னை அறிந்து கொண்டேன் உனக்கு அஞ்சுவன் அம்மம் தரவே. பாசுரம் 229. மருட்டார் மென்குழல் கொண்டு பொழில் புக்கு வாய் வைத்து அவ் ஆயர் தம் பாடி சுருட்டார் மென்குழல் கன்னியர் உன்னை சுற்றும் தொழ நின்ற சோதி பொருள் தாயம் இலேன் எம்பெருமான் உன்னை பெற்ற குற்றமல்லால் மற்று இங்கு அரட்டா உன்னை அறிந்து கொண்டேன் உனக்கு அஞ்சுவன் அம்மம் தரவே. பாசுரம் 230. வாளா ஆகிலும் காணகில்லார் பிறர் மக்களை மையன்மை செய்து தோளால் இட்டு அவரோடு திளைத்து நீ சொல்லப்படாதன செய்தாய் கேளார் ஆயர் குலத்தவர் இப்பழி கெட்டேன் வாழ்வில்லை நந்தன் காளாய் உன்னை அறிந்து கொண்டேன் உனக்கு அஞ்சுவன் அம்மம் தரவே. பாசுரம் 231.
தாய்மார் மோர்விற்கப் போவர் தகப்பன்மார் கற்றா நிறை பின்பு போவர் நீ ஆய்ப்பாடி இளங்கன்னிமார்களை நேர்படவே கொண்டு போதி காய்வார்க்கு என்றும் உகப்பனவே செய்து கண்டார் கழல் திரியும் ஆயா உன்னை அறிந்து கொண்டேன் உனக்கு அஞ்சுவன் அம்மம் தரவே. பாசுரம் 232. கொத்தார் பூங்குழல் கன்னி ஒருத்தியை சாலை தடம் கொண்டு புக்கு முத்து ஆர் கொங்கை புணர்ந்து ரா நாளிகை மூவேழு சென்ற பின் வந்தாய் ஒத்தார்க்கு ஒத்தன பேசுவர் உன்னை உரப்பவே நான் ஒன்றும் மாட்டேன் அத்தா உன்னை அறிந்து கொண்டேன் உனக்கு அஞ்சுவன் அம்மம் தரவே. பாசுரம் 233. காரார் மேனி நிறத்து எம்பிரானை கடிகமழ் பூங்குழல் ஆய்ச்சி ஆரா இன் அமுது உண்ணத் தருவன் நான் அம்மம் தாரேன் என்ற மாற்றம் பாரார் தொல் புகழான் புதுவை மன்னன் பட்டர்பிரான் சொன்ன பாடல் ஏறார் இன்னிசை மாலை வல்லார் இரிடீகேசன் அடியாரே. இங்கே இந்த பாசுரத்தில் 232வது பாசுரத்தினுடைய பொருள் என்னவா சொல்கிறாங்க அப்படின்னா, தலைவனே மலர்களை அணிந்த கூந்தலை உடைய ஒரு கன்னியை அழைத்து கொண்டு சோலையிலே புகுந்து கலந்து இரவு நாளிகை 21 கழிந்த பின்பு அங்கிருந்து திரும்பி வந்தாய். இதனால் அவரவர் பலவாறு உன்னை பற்றி சொல்வார்கள். தாயாகிய நான் இப்படி தீம்பு செய்யும் உன்னை தண்டிக்க சிறிதும் வல்லமை இல்லாதவளாயிருக்கின்றேன். உன்னை அறிந்து கொண்டேன், ஆதலால் உனக்கு அம்மம் தர அஞ்சுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாசுரத்தினுடைய பலன் 233வது பாசுரத்தில் சொல்கிறாங்க. அதில் என்ன சொல்கிறாரு பெரியாழ்வார் அப்படின்னா, மேகம் போன்ற நிறமுடைய கண்ணனை குறித்து யசோதை பிராட்டி பாலுண்ண தருபவளாகிய நான் உன்னை அறிந்து கொண்டதால் இனி கொடுக்க மாட்டேன் என்று சொன்ன சொற்களை வில்லிபுத்தூருக்கு தலைவரான பெரியாழ்வார் அருளிச் செய்த இந்த பாசுரங்களை பாட வல்லவர்கள் கண்ணனுடைய பக்தர்கள் ஆகவார்கள். அதாவது அவருடைய கண்ணனுடைய பக்தர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாருங்க. இந்த பாசுரத்தை படிக்கிறவங்க எல்லாருமே கண்ணனுடைய பக்தர்களாக மாறுவாங்க அப்படிங்கிறது இந்த பாடலினுடைய பலனாக அமையுதுங்க. பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். ஓம் நமோ நாராயணாய. 4000 திவ்ய பிரபந்த பாசுரங்களை பார்த்து நீங்கள் கேட்கணும் அப்படின்னா நம்முடைய திவ்ய தாரை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்து 4000 திவ்ய பிரபந்த பாசுரங்களை கேட்கவும். ஓம் நமோ நாராயணாய.